இவ்வளவு சொல்றீங்கல்ல, சரி அனுமதி கொடுத்துருக்காங்களா? சென்னையில புடிச்சு கொடுத்தாங்க 10,000. எதுக்கு நான் ஃபைன் போடுறாங்க? எதுக்கு நான் ஃபைன் போடுறாங்க? அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்களா? கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு நான் 10,000 ஃபைன் போட்டாங்க? ஒவ்வொரு வண்டிக்கு 10,000 ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். அனுமதி கொடுத்த வண்டிக்கு எதுக்கு ஃபைன் போடுறாங்க? யோசிங்கண்ணா, எல்லாருக்குமே குழந்தைங்க இருக்காங்கண்ணா, எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்காங்க. நான் இப்ப கை நீட்டுறல திட்டுறல, அவனுக்கு அவ்வளவு ரோசம் தான் இங்க நிக்க வேண்டியதானே? நான் திட்டுறலன்னா கை நீட்டி திட்டுறல, அவனுக்கு ரோசம் தான் நின்று இருக்கணும்ல, பாயெல்லாம் தான் நின்று இருக்கணும்ல. ஒண்ணுமே கிடையாதுண்ணா, எதுவுமே கிடையாதுண்ணா. நாங்களாம் பிச்சை எடுத்து சாவறதாண்ணா? 56 ரிஜிஸ்டர் சொல்லுங்க பாக்கலாம். நாங்களே என்ன பிச்சை எடுத்து சாகவா முடியும்? நினைச்சு பாருங்க. காலையில இருந்து 139 ரூபாய்க்கு ஓட்டி இருக்குண்ணா. இது வச்சு எப்படின்னா என் குழந்தைகளை காப்பாத்துறது? இந்த வண்டிக்கு எப்படின்னா டியூ கட்டுறது? வாடகை வீடு எடுத்து வந்து தங்கி காரை வாங்கி டியூவா கட்டி நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். ஒண்ணுமே இல்லாம என்னத்த ஓட்டுறது? காலையில உட்காந்து நானும் அப்படியே வெக்ஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னா வீட்டுக்கு போயிட்டேன். வண்டியை டெய்லி வந்து ரோட்ல உட்காந்துட்டு பொழப்பு கெடுத்து அவ்வளவு சங்கட்டமா இருக்கு. சாயங்காலம் போன பிள்ளைங்களுக்கு ஒரு சாப்பாடு கூட கொடுக்க முடியல. வண்டி அதிகமாயிட்டே இருக்கு, டூ வீலர் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா ஒரு நியாயமா எடுத்து ஓட்டினா நம்ம ஏதாவது சொல்ல போறோமா? யாருமே கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. கவர்மெண்ட்டும் சரி யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க.